குழந்தைங்களை மண்ணில் விளையாட அலோவ் பண்றது தப்பே இல்லைன்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைல்ல யாருமே குழந்தைங்களை மண்ணில் விளையாட அலோவ் பண்றது இல்ல. பட் மண்ணில் விளையாடுறது மூலமா குழந்தைங்களோட நோய் எதிர்ப்பு சக்தி எப்பவுமே ஆக்டிவா இருக்கும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? நம்மளோட இம்யூனிட்டி பவர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நம்மளோட ரத்தத்துல இருக்கிற வெள்ளை அணுக்கள் எப்போதுமே ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அது சிவப்பு அணுக்களுக்கு மத்தியில ஏதாவது புதுசா வைரஸோ இல்ல வேற ஏதாவது சின்ன எலமெண்டோ இருந்துச்சு அப்படின்னா அதை எல்லாமே போயிட்டு இந்த வெள்ளை அணுக்கள் தேடி தேடி கொண்டுரும். நாம நம்ம குழந்தைங்களை எப்போதுமே ஹைஜீனா மெயின்டைன் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த கிருமிகளும் அவங்கள அண்டாது. அதே சமயத்துல நம்ம உடம்புல இருக்கிற வெள்ளை அணுக்களுக்கு வேலை ரொம்ப கம்மியா இருக்கனால அது ரொம்பவே ஸ்லோவா இயங்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி டைம்ல வைரல் ஃபீவர் மாதிரி திடீர்னு ஏதாவது இஷ்யூஸ் வரும்போது இந்த வெள்ளை அணுக்கள் நம்மளோட குழந்தைகளை ஹீல் பண்றதுக்கு ரொம்பவே டைம் எடுத்துக்கும். பட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களோட குழந்தைங்களை அவுட்டோர்ல அப்பப்போ மண்ணில் விளையாட விடுறது மூலமா சூரிய ஒளியில இருந்து கிடைக்கிற விட்டமின் டியும் கிடைக்கும். அதே சமயத்துல இந்த மண்ணில் விளையாடுறப்போ உள்ள போற சின்ன சின்ன கிருமிகளை அந்த வெள்ளை அணுக்களே பார்த்துக்கும். அது எப்போதுமே ஆக்டிவாவும் இருக்கும். அப்படி இருக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இந்த வெள்ளை அணுக்கள் எப்போதுமே ஆக்டிவா இருக்கறனால ஈஸியா அதெல்லாம் ஹேண்டில் பண்ணி நம்மளோட குழந்தைகளை சீக்கிரமா குணமடைய உதவி செய்யும். நான் பண்றனால நீங்களும் பண்ணுங்கன்னு நான் கண்டிப்பா உங்களை சொல்லவே மாட்டேன். உங்களோட குழந்தைங்களை ரெகுலரா காட்டுற டாக்டர் கிட்ட இந்த விஷயத்த சொல்லி இது கரெக்ட் தானான்னு கேட்டதுக்கு அப்புறம் அவங்க அலோவ் பண்ணா மட்டும் நீங்களும் உங்க குழந்தைங்களை மண்ணில் விளையாட அலோவ் பண்ணுங்க.